அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர். சட்டமன்றத்துல சிஎம் விஜய் அவர்கள் அப்பாவை காணும்னு ஒரு குட்டி கதையை சொல்லி முடிச்சாரு. ஆனா அது சொல்லி முடிச்சு 4 நாள் ஆனதுக்கு அப்புறமும் திமுகவில் இருந்து திமுகவை சார்ந்தவர்கள் அவருக்கு பதிலடி கொடுத்துட்டே இருக்காங்க. யாரு என்ன பதிலடி கொடுத்தாங்க? பிளஸ் இன்னொருத்தர் சிஎம் விஜய் அவர்களை பார்த்து நாதாரி சிஎம்னு சொல்றாரு. யார் அவரு? இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு இவங்க எல்லாம் பண்றது சரிதானா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தொகுத்து உங்ககிட்ட கொடுக்குற இந்த சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஒருத்த நாட்டுல ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல ஸ்டாலின் அவர்கள் மணமக்கள் எல்லாம் வாழ்த்தி பேசுறாரு. வாழ்த்தி பேசிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடாரு. மக்கள் பிரச்சனைகளை குறித்து அடுக்கடுக்கா பாயிண்டா உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துல கேள்வி எழுப்புறாரு. இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா சிஎம் அவர்கள் அதை பத்தி பேசாம அப்பாவை காணும்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹலோ, அப்பாவை சட்டமன்றத்துல தேடாதீங்க, மக்கள் மனசுல தேடுங்க அப்படின்னு அவருக்கே உரித்தான ஸ்டைல்ல ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. மேலும் அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்துல தானே இருக்கீங்க, அங்க இருக்கிற பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, எவ்வளவு கோப்புகள்ல எத்தனை கையெழுத்துகள் போட்டிருக்கேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம 60 ஆண்டுகளா மக்கள் பணியில இருக்கேன். கிட்டத்தட்ட அந்த சட்டமன்றத்துல அதிக நேரம் செலவிட்ட முதலமைச்சர் என்ன போல வேற யாரும் இல்லை அப்படிங்கிறாரு. சோ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படியாப்பட்ட பதிலடிகள் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த திருமண விழாவில் பேசுறாரு. அப்ப பேசும்போது சோஃபா மாடல், போலி பிம்பம் இதெல்லாம் உடஞ்சு போச்சு, மக்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஆட்சிக்கு வந்து 5 நாட்கள்லயே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. இப்போ இங்க ஒரு கட் பண்ணிட்டு அப்படியே வைகோ அவர்கள் பேசுறதுக்கு போங்களேன். வைகோ அவர்கள் நேற்று ஒரு பேட்டியில கேட்கும்போது, திமுகவும் அதிமுகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒட்டக பேரமா, நீங்க இந்த மாதிரி திமுக ஆதரவா கேள்வி கேட்கறதுக்காக நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்வி பதில் சொல்லுங்க. ஏன் அதை அவ்வளவு டென்ஷன் ஆகி பேசுறாரு அப்படின்னா, இப்போ மதிமுகவின் கட்சியின் சார்பில் ஒரு பொதுக்குழுல ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மதிமுகல இருந்து 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒரு எம்எல்ஏவை இந்த கூட்டத்துக்கு கூட பங்கேற்க விடாம திமுக அடைச்சி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் முன் வச்சுட்டு, அப்ப அவங்க பண்றதுலாம் குதிரை பேரம்னா திமுக பண்றது ஒட்டக பேரமா அப்படின்னு இருக்காரு. தப்பு ஒன்றும் கிடையாது. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தோழர், நீங்க கேள்வி கேட்ட, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இல்லை, நீங்க இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அவங்க கட்சியில சேர்த்தது சேர்க்கிறதா தான் இவர் சொல்லிருக்காரு, நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லி. அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. பேக் டு உதயநிதி அவர்களுக்கு வருவோம். திரும்ப அவர் விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காரு. அவர் சொன்னதுல இந்த ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் பல பிரச்சனைகள்லாம் சொல்லி பேசினேன், அதுக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லல அப்படின்னு பேசுறாரு. ஆனா அதுல அவர் சொல்ற விஷயம், விவசாயிகள் கொந்தளிச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க, தங்களோட கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ண சொல்லி. இவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்ததையே இவங்க நிறைவேற்றல இப்படிங்கறதெல்லாம் பதில் அடிக்கிட்டே வராரு. அதாவது தாவேக கட்சியினர் தங்களோட தேர்தல் அறிக்கையில 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வைத்திருக்கிறவர்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்ப 5000 வரைக்கும் தள்ளுபடி, அப்புறம் 75,000 வரைக்கும் தள்ளுபடி, அப்புறம் ஒரே குடும்பத்துல 2-3 பேருக்கெல்லாம் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் தள்ளுபடி கிடையாது. இதுலயே அரசு பணியில இருக்காங்க, பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள்னு தரம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படின்னு எல்லாம் பேசுறாரு. இந்த இடத்துல ஒரு கட் பண்ணுங்க. அவங்களோட ஆட்சியில மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியின் அடிப்படையில் ஒண்ணு சொன்னாங்கல்ல. சோ இப்ப மக்கள் அப்ப நீங்க பண்ணதெல்லாம் ஒழுங்கா, நீங்க எல்லாம் ஒழுங்கா செஞ்சிட்டீங்களா அப்படின்ற ஒரு கம்பேரிசன் போட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வழக்கமா இது வரைக்கும் 2-3 வாட்டிக்கு மேல சொல்லி கேட்டு புளிச்சு போன ஒரே கருத்து, சட்டமன்றத்தையே விட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திடுவார் போல இருக்கு, டயலாக் பேசிட்டாரு, ஆக்ஷன் காமிச்சிட்டாரு, இன்னும் டான்ஸ் மட்டும் தான் ஆடல, அடுத்த சட்டமன்ற நிகழ்வுல அதையும் ஆடிடுவாரு அப்படின்லாம் எதிர்பார்க்கிறோன்னு ஒரு பேசுறாரு. ஆனா அது அங்க இருக்க யாருமே ரசிச்ச மாதிரி தெரியல. மக்களுமே இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட அது எதுவும் பெரிதளவுல ரசிச்ச மாதிரியோ இல்ல அதை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்ட மாதிரியோ தெரியல. ஃபைனலா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை ஒரு விஷயத்த மட்டும் ஏத்துக்கலாம். மணமக்களுக்கு ஈகோ இல்லாம சண்டை இல்லாம லைஃபை லீட் பண்ணி போங்க அப்படின்ற ஒரு அறிவுரையும் சொன்னாரு. 2வது, பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை வைங்க அப்படின்னு. இது கலைஞர் அவர்களும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி, தங்களோட ஆட்சி காலத்திலும் சரி, ஆட்சி இல்லைனாலும் சரி, எப்பவுமே இதை அவர்கள் பெரும்பாலும் வலியுறுத்துவார்கள். அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை வையுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த அழுத்தி சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே கட்டாயமா நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அடுத்துதான்
எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா பிரசன்ட்ல இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கக்கூடிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பிரசன்ட்ல சிஎம்மா இருக்கிறவரை பார்த்து நாதாரி சிஎம்னு சொல்லலாமா? ஒரு மேடையில அவரும் பேசும்போது அருகிலேயே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இருக்காரு. அந்த மேடையிலே வச்சுக்கிட்டு கூட்டணி இனிமே வேணாம், அதெல்லாம் வரைக்கும் ஓகே. அண்ணா, கலைஞர் போன்றவர்கள்லாம் இருந்த சட்டமன்றத்துல இப்போ ஒரு நாதாரி சிஎம் இருக்காரு அப்படின்னு பேசுறாரு. ராஜாஜிட்ட போனாராம், விருதுநகர் பேசினான்னு சொன்னது. ராஜாஜிட்ட போய் அண்ணா வரமாட்டேன்ட்டாரு, நீங்களாவது வந்துட்டு வாங்க தலைவரை, நான் சின்ன பையன் காமராஜர் தோக்கடிச்சிருக்காரு. ராஜாஜி சொன்னாரா, அவ்வளவு பெரிய மகாத்மாவை 2 இன்ச்சு ரவை தான் சுட்டுச்சு கொண்டுச்சு, அதுக்காக அந்த தோட்டா ரவைக்கு பாராட்டு நடத்தலாமா? என்ன முட்டாள்தனமா பேசுறேன் மேடம். அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர். ஒரே ஒரு விஷயம் தாங்க, சிஎம்ஓ பிஎம்ஓ அவங்கள நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாநிலத்தோட ஒரு சிஎம் கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுக்கும் முதன்மையானவர் ஒண்ணு. இன்னொன்னு அதே மாதிரிதான் பிஎம், கிட்டத்தட்ட 100 கோடி மக்களுக்கும் மேலானவங்களுக்கு அவர் தான் ஒரு தலைவர். அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்புகள்ல இருக்காங்க. அவங்கள பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அவங்களுக்குன்னு தர வேண்டிய அடிப்படை மரியாதை அப்படிங்கறத தர வேண்டும்ங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அது சாமானிய மக்களுக்கே அது பொருந்தும். என்னப்பா ஒரு சிஎம் போய் மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, விமர்சனங்கள் வை, மரியாதையா வை, நாகரிகமா வை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கையில லூசுன்னு ஒரு பக்கம் வேற ஒரு மேடையில 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு. இப்ப நேத்து வந்து நாதாரி சிஎம்ங்கிறாரு. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க வார்த்தையா தான் பெரும்பாலுமே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இந்த 5 வருஷமும் இல்ல, அடுத்த 5 வருஷத்துக்கும் கண்டிப்பா டிஎம்கே ஆட்சிக்கு வராது அப்படின்னு மக்களே கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒருத்தர் போய் பைட்ஸ் கேட்கும் போதெல்லாம் இப்படிதான் அவர் இப்படியேதான் பேசிட்டு இருக்கணும், இப்படியே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பேசிக்கிட்டே இருக்கட்டும், அடுத்த வாட்டி 200 தொகுதியில ஜெயிச்சுதோ இப்படி வருவாரு, நல்லா பேசி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மக்களே கருத்து சொல்ற அளவுக்கு புரிதல் இருக்காங்கன்னா, அந்த புரிதல் உங்களுக்கு இல்லையா, இல்ல திரும்ப ஆட்சிக்கு வரணும்ன்ற எண்ணமே இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் அவங்க முன்னாடி முன்வைக்க தோணுது. புரியுதா? அடுத்த வருஷம் அடுத்த வாட்டி எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு போயிடும். இந்த மாதிரியே பேசின்னு இருந்தாங்கன்னா டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் சரி இதே மாதிரி பேசினீங்க சொல்லுங்க, ரொம்ப அழகா அடுத்த வாட்டி 200க்கு 200 இப்படி வருவார். ஆனா ஒண்ணுங்க, சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் ட்ரெண்டிங் ஆகுது, மக்கள் அவரை ரொம்ப ஆர்வமா தேடி தேடி போய் ரசிச்சு கொண்டாடுறாங்க. ஆனா இவங்க எது பண்ணாலுமே ட்ரெண்டுன்னு இல்ல, ஒரு சரவெடியா கூட வெடிக்காம புஷ்வானமா போயிருந்துன்ற மாதிரிதான் ஃபீல் ஆகுது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்ப இந்த 2 விஷயங்கள் அவங்க பேசினாங்கன்னு நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் செய்தது தவறா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறது தவறா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், ராசா அவர்கள் பேசின பேச்சுக்கு என்ன நீங்க சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தவறாம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றதா, நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட்ல போட்டு ஒரு விஷயத்த பதிவு பண்றீங்களோ அது நிச்சயமா பார்க்க வேண்டியவர்கள் கண்ணுக்கு போய் சேரும், அது அதிக எண்ணிக்கையில் வரும்போது. ஸோ அந்த வகையில உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா உங்களுக்கு நான் வீடியோக்கள் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதெல்லாம் தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வோம். அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் நியூஸ். தேங்க்யூ.